தமிழக வெற்றி கழகம் என்னங்க என்னங்க ஆச்சு பிரச்சாரம் தளபதி அவர்களே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. எஸ், கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒன்றும் அப்டேட் வரல. எஸ், நீங்கள் பொதுக்குழு நடத்துனீங்க, போராட்டம் நடத்துனீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க, எல்லாம் ஓகே. பட் ஒரு அந்த பயணம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. எஸ், கரூரில் நடந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி அப்டேட்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பொதுக்குழு போட்டீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, எஸ்ஆருக்கு எதிர்த்தீங்க, எல்லாம் ஓகே, வீடியோ போட்டீங்க. பட் அந்த பிரச்சாரத்தை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. அப்டேட்டுன்னு அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காங்க, டக்குன்னு ஈஸியாக புரியணுன்றதுக்காக அப்படி சொல்கிறேன். இந்த பிரச்சாரத்தை பற்றி என்னென்ன அடுத்தடுத்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு வேல்யூ இருக்குல்ல. நீங்கள் கிட்டத்தட்ட எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்த வருஷத்துல எலெக்ஷனு. நீங்கள் திருச்சி, பெரம்பலூர் கூட போல, திருச்சி, அரியலூர், நாகை, அப்புறம் நாமக்கல், கரூர், அப்புறம் இன்னும் 2 ஊர் என்னன்னு தெரில. இதுக்கு மட்டும் தான் பேருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மிச்சம் தமிழ்நாட்டில் இன்னும் எவ்வளவோ ஊர் இருக்குது. உங்களுக்கான கால அவகாசம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது மழைக்காலம் வேறு. இதனால நீங்கள் தள்ளி வைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டுருந்தீங்கனாலே அதையுமே கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்பேற்பட்ட நேரத்தில் இன்னமும் அதுக்கான பிரச்சாரம் பண்ணுறதுக்கான மக்களை போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரா விஜய் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்குது. எஸ், அப்படி அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாலுமே நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்லியிருந்தோம். எஸ், அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு திருச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு இடத்த பிடிச்சி பிரச்சாரம் பண்ணுறாரு, கரூர் மாவட்டத்தில் போய் ஒரு இடத்த பிடிச்சி பிரச்சாரம் பண்ணுறாரு, நாமக்கல்ல போய் பிரச்சாரம் பண்ணுறது ஓகே. பட் அது ஒரு முக்கிய நகரமாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல மக்கள் கூடுறாங்க, பார்க்குறாங்க, ஓகே. பட் அவர் அதாவது மெயின் சிட்டியை மட்டும் இல்லாமல் ஒரு திருச்சி நேரத்தில் ஒரு 3-4 தொகுதி இருக்குல்ல, அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் போய் எப்போ பிரச்சாரம் பண்ண முடியும்? அவர் வேட்பாளர் நிற்க வச்சாங்களே, அவங்களுக்கு எப்படி அவர் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும்? நீங்கள் வந்து இன்னும் இந்த டிஸ்ட்ரிக்டே கவர் பண்ணலையே, அடுத்து எப்படி அதெல்லாம் கவர் பண்ண போறீங்கன்னு கேள்வி மேலே கேள்வி எழுப்பிட்டு இருக்கு. அது ஒரு சைடு இருக்க கூட்டணி இல்லையாங்கிற கேள்விக்கு தாவேகா தரப்புலேருந்து ஒரு பதில் வந்திருக்கு. நாங்கள் கூட்டணி வைக்க ஆசைப்படுறோம். இதை நாங்கள் வந்து முதல் மாநாட்டிலே சொல்லிட்டோம். நாங்கள் கூட்டணிக்கு ரெடியாக இருக்கோம். ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் கண்டிப்பாக நாங்கள் பங்கு தரோம்னு சொல்லிட்டோம். எங்கள் கூட கூட்டணினாலும் நாங்கள் வரவேற்போம். நாங்கள் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம். குறிப்பாக டிஎம்கே கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி வைக்கவே மாட்டோம். எங்கள் தலைமையில் கூட்டணி யாராச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வரவேற்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் 6 டிஸ்ட்ரிக்டை தான் கவர் பண்ணிக்கிங்கன்னா மிச்சம் கிட்டத்தட்ட 25 மேலே டிஸ்ட்ரிக்ட் மேலே இருக்குது. அதை எப்போ நீங்கள் கவர் பண்ண போகிறீங்கன்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த அப்டேட் எப்போ கொடுக்க போகிறாங்க, அந்த ஷெட்யூல் போடுவாங்களா, இல்லை அதை பற்றி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி இந்த தகவல் வர மாட்டேங்குது. எஸ், விஜயை பார்க்க கூட்டம் வரும் இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க ஊரில் வந்து என்ன பேசுகிறாங்கங்கிறதுக்கும் ஒரு கவனம் இருக்கும்ல. அந்த ஒரு 1.5 மாதம் என்னமோ விஜய் ட்ரெண்டிங்லேயே இருந்தார். எங்கே சுத்தாலும் விஜயாவே இருந்தார். விஜயை பற்றி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அப்டேட்டோ அந்த நியூஸோ கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஏன்னா நியூஸை வந்து அந்த ஒரு 1.5 மாதம் தாவேக்கா வந்து இதை சொன்னிச்சு, அவரை சொன்னாங்க, இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவரை சுற்றி அப்படியே இயங்கிட்டே இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கான நடவடிக்கைகள் எப்போ எடுக்க போகிறாங்க கட்சி ரீதியா அப்படிங்கிறத கேள்வி தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. அதை கூடிய சீக்கிரம் எடுத்து அதுக்கான அப்டேட்டும் கொடுக்கணும்னு நான் சொல்லி ஆசைப்பட்றேன். பொறுத்து வந்து வைப்பேன். அந்த அடுத்த பிரச்சாரம் எங்கெங்க பண்ண போறாங்க, எந்தெந்த ஊர்ல பண்ண போறாங்கன்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. பொறுத்து இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.